வணக்கம் நண்பர்களே! ஒல்லி டூ ஃபிட் ஆகுறதுல இன்னைக்கு டே 15. இன்னைக்கு லீவுனால 9:30 மணிக்கு தான் எழுந்தேன். என்னடா கடிகாரத்துல 10 மணி காட்டுது 9:30 மணின்னு சொல்றானேன்னு பார்க்குறீங்களா? கடிகாரத்துல 1/2 மணி நேரம் ஃபாஸ்ட்டா வச்சிருக்கும். அப்பயாச்சும் சீக்கிரம் எழுந்துப்பேன்னு, அப்பயும் லேட்டா தான் எந்திச்சிக்கிறேன். அப்புறம் டோனி வந்து எப்படா எழுந்தேன்னு கேட்டான். இப்பதான்டா எழுந்தேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, ஒரே மந்தமா இருக்கு கிளைமேட். சரின்னு பிரஷ் பண்ணிட்டு என் வெயிட் கெயின் ஷேக்கை குடிச்சிட்டு கலைஞர் டிவில சிவாஜி படம் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தேன். மாமா வந்து வாடா முட்டை வாங்க போகலான்னு சொன்னார். அவர் கூட மழையிலேயே முட்டை வாங்க கிளம்பி போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதும் நாங்கள் ரெகுலராக போகிற ரூட்டை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வேறு ரூட்டில் போயிட்டு முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முட்டை தோசை சாப்பிட்டு மழையிலேயே ஜிம்முக்கு போயிட்டோம். நானும் என் தம்பியும். ஜிம்முக்கு வந்தால் ஜிம்மில் யாருமே இல்லை. வார்ம் அப் பண்ணிட்டு புஷ்அப் 3 செட் போட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் 3 செட் போட்டு களத்தில் இறங்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு லெக் டே. ஃபர்ஸ்ட் ஆக் புல் டவுன் 3 செட் போட்டேன். செகண்ட் லெக் ப்ரெஸ் 3 செட் போட்டேன். இதுக்கே கால்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. தேர்ட் லெக் எக்ஸ்டென்ஷன் 3 செட் போட்டேன். 4வது அடிக்டர் 3 செட் போட்டேன். 5வது லெக் கேர்ள் 3 செட் போட்டேன். 6வதா 2ஆம் இதயத்தை ட்ரைன் பண்ணிட்டு ஜிம்முக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பும் போது ஜிம்மு வாசலில் ஒருத்தன் சுத்து போட்டான். அவனை பார்க்கும்போது டெட் புல் மாஸ்க் மாதிரி இருந்துச்சு அவன் ஃபேஸ். அதனால அவனுக்கு பிளாக் பூல்னு பேர் வச்சுட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு குரோம்பேட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போகும்போது பெட்ரோலும் ஏரும் செக் பண்ணிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். போனதும் முறுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு உடனே ஆன்டி ஸ்வீட் கார்ன் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு வரதராஜா தியேட்டர் போயிட்டோம் பைசன் படம் பார்க்க. உண்மையாகவே படம் செம்மையாக இருந்துச்சு காய்ஸ். படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு லைஃப்பில் மோட்டிவேஷனே இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எல்லாம் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு. மறுபடியும் சொல்கிறேன், மஸ்ட் வாட்ச் மூவி. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் கைஸ். இன்ட்ரோவில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு படம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு மசாலா ஓட்ஸ் சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.